ஃப்ரைடே ஈவினிங் ஃபேமிலியில் ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கிறதுனால ஹோட்டல் சீஷலுக்கு கிளம்பணும். 7:30 மேலே தாங்க ஃபங்க்ஷனே ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம வீட்டு ஜூனியர் சின்ராஸுங்க சாட்டர்டே சண்டே சுத்தமாக ஹோம்ஒர்க் பண்ணுறதே கிடையாது. சண்டே நைட்டு தூங்க போகிற நேரத்தில் தான் அந்த ஹோம்ஒர்க் இருக்குது இந்த ஹோம்ஒர்க் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கடகடன்னு ஹோம்ஒர்க்கையும் முடிக்க வச்சுட்டு தான் கிளம்பணும். நானும் இப்போ வெயிட் லாஸ் பண்ணிட்டேனே, என்னோட பழைய சுடிதாரெலாம் இப்போ 10 ஆரம்பிச்சிருச்சு. அதில் நல்லா தான் ஒன்று எடுத்து போட்டுட்டு கிளம்பிட்டேன். நாங்கள் போன கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கேக்கும் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட பசங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த பாப்பா பார்த்தீங்கன்னா அதோட பர்த்டேக்கு அதுவே பாட்டு படிக்கிச்சு, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு. நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், நீ போஸ்ட் கொடுன்னு சொன்னோடனே அழகாக க்யூட்டாக கொடுத்துட்டு இருந்தா. திடீர்னு பாப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பாப்பா கேட்டுச்சுன்னா அவங்க அம்மா அப்போ தான் அவளுக்கு ஊட்டி விட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் நான் பக்கத்தில் இருந்தனால என்கிட்டையும் கேட்குறா, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசுல என்ன ஒரு அறிவோட பேசுது, இப்படி ஒரு விருந்தோம்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. முக்கியமாக ஆச்சரியமாகவே இருந்துச்சு, இவ்வளோ தெளிவாக அழகாக பேசுதே அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம்.